அனைவருக்கும் மாலை வணக்கம், காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் நமது மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய நண்பர் மதுவந்தி அவர்கள் நினைவை போற்றும் வகையில் இன்றைக்கு நாம் ஒரு கவிதாஞ்சலி அல்லது ஒரு ஸ்ரத்தாஞ்சலி என்று சொல்லக்கூடிய பக்தி பாடல்கள் மூலமாக அவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றோம். முதலில் அவருடைய ஒரு கவிதையை ஒன்று படித்துவிட்டு நான் சாந்தி மேடம் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். அவருடைய இசை புதியது நண்பர்கள் அனைவரும் இந்த இதில் கலந்து பாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமது நண்பர் மதுவந்தி போன வாரம் இதே நேரம் இதே ஜூம் அரங்கில் நம்முடன் இங்கு இருந்தவர். அப்பொழுது நம்முடன் பேசிக் கொண்டிருந்தார். நம்ம பூபாலம் வசந்த மலரை பற்றி அவர் நிறைய அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். எல்லாரும் மியூட் பண்ணீங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன் முதல்ல. அப்புறம் சாந்தி மேடம் நீங்க பேசும்போது அட்மிட் பண்ணி நீங்க பேசணும். முதல்ல அவருடைய ஒரே ஒரு கவிதை, அந்த கவிதையை இப்ப படிச்சுட்டு நான் பொறுப்பை சாந்தி மேடம் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அவருடைய கவிதை போய் வருகிறேன் என்ற ஒரு கவிதை. என் பயணம் வேறு, உன் பயணம் வேறு. என் வாழ்க்கை நம்மை பிரித்திருக்கிறது. நான் நானாக இருக்கவும், நீ நீயாக இருக்கவும் காரணங்கள் நிறைய. அது பற்றி பேச வரவில்லை நான். படியேறி மேலே மேலே போகிற பயணம் எனது. கரையோரம் தங்கி நதியோடு நிகழும் உனது பயணம். அபூர்வமாய் வாய்க்கிற சில தருணங்களில் என் உலகிலிருந்து உன் உலகை ருசித்து போக வருகிறேன். மனதுள் மீட்ட சில கணங்களை சேகரித்து போகிறேன். போய் வருகிறேன், போய் வருகிறேன் என்ற அவருடைய கவிதை உடைய மனசை உருக்கக்கூடிய கவிதை. சாந்தி மேடம் உங்க பக்தி பாடல்களால் நம் மனது அனைவருக்கும் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அளவாக பாடல்களை பாடும்படியும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்படியும் பாடல்களை பாடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சாந்தி மேடம். நன்றி சுந்தரராஜன் சார். இசைப்புதிய குழுக்கு இந்த மாதிரி அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. டக்குன்னு எல்லாரும் அவ்வளவா சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறதா ஒரு மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்காவது பாடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். சோ இவருக்கு நம்ம கவிஞர் மதுவந்தியோட மறைவுக்கு என்ன பண்ணினா தகுனே தெரியல. பேசி பேசி தான் நம்ம துக்கத்தை ஆத்திக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து பிரார்த்தனை பாடல்கள் பாடி நம்ம அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம் சார். முதல்ல வந்து பிள்ளையார் மேல பாடல் நான் தான் பாட போறேன். ஹரிஓம் சரண் அவர்கள் எழுதிய பாடல் விஹாக் ராகத்தில். கஜவதனா சிவ கௌரி நந்தன பரமேஸ்வர சுத பார்வதி தனயா. கஜவதனா கஜவதனா பார்வதி பால அபார வார வர பரம பக்த பவச்சரண பக்த ஞான வைராக்ய விஷாரம் சின்மய பரசிவதீபம். கஜவதனா சிவ கௌரி நந்தன பரமேஸ்வர சுத பார்வதி தனயா. கஜவதனா 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 கஜவதனா. நன்றி சார். கஸ்தூரி வாசுதேவன் வந்திருக்காங்களா? கஸ்தூரி கஸ்தூரி விளையாடு எது நேரமா பாட்டை வந்து இந்திரா வந்து இந்த இவருக்கு மதுவந்தி சாருக்கு இதுவா மாத்தி எழுதியிருக்காங்க. அதை வந்து பாடுறதுக்கு கஸ்தூரி வாசுதேவன் வராங்க. பாடுங்கம்மா. கஸ்தூரி மேடம் அன்மியூட் பண்ணீங்க. இதுவா இருக்கு. பாடலாமா சார்? பாடலாம். ஆக்சுவலா பாரதி சார் சொன்னதை என்னால எனக்கு பண்ணிக்க முடியல. அதுல பண்ண தெரியல அந்த ஆடியோ கண்ட்ரோல. நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். வீரா அவர்களுக்கு அஞ்சலி. விரைந்தோட இது நேரம் வீரா விரைந்தோட இது நேரமா நீ விரைந்தோட இது நேரமா நீ மறைந்தோட இது நேரமா விரைந்தோட இது நேரமா வாசல்
சளைத்தனையோ புகழ்ந்து பேசி கலைத்தனையோ கைகள் தட்டி சளைத்தனையோ புகழ்ந்து பேசி இளைத்தனையோ போற்றி பேசி உளமாற உன் குமிழ் சிரிப்புதனை பாடி வரும் போது மறைந்தோட இது நேரமா உளமாற உன் குமிழ் சிரிப்புதனை பாடி வரும் போது மறைந்தோட இது நேரமா உன் முகமில்லாதும் உன் முகம் இல்லாதும் நீ எழுத கவியோ நீ எழுதாத கவியோ அவசரமோ என் அவகாசம் கேட்கலையோ அவசரமோ ஏன் அவகாசம் கேட்கலையோ மறைதனையோ என் தாபம் இல்லையோ மறைதனையோ எம்மேல் பரிதாபம் இல்லையோ தாயங்கு மயங்கி விழ சேயங்கு சிதறியழ தாயங்கு மயங்கி விழ சேயங்கு சிதறியழ துணை நெஞ்சு துவண்ட விழ துணை நெஞ்சு துவண்ட விழ நட்பெல்லாம் கதறியழ நட்பெல்லாம் கதறியழ விரைந்தோட இது நேரம் டெல்லி வீரா விரைந்தோட இது நேரம் நீ மறைந்தோட இது பருவமா இது பருவமா பருவமா மதுவாந்தி வீரா ஐயா வீரா அவர்களே தங்கள் ஆன்மா சாந்தி பெறட்டும். இது இந்திரா மேடம் எழுதின லிரிக்ஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நெகிழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கு லிரிக்ஸ். அது ரொம்ப அழகா கஸ்தூரி பாடினாங்க. சார் இருந்தா அவரே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அடுத்தது மீனாட்சி பாலகணேஷ் மேடம், நீங்க உங்களோட பாட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு பாடுங்க மேடம். ஓகே, இந்த பாட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாட்டு வள்ளலார் ராமலிங்க அடிகளாரோட திருவருட்பாலேருந்து முதல் திருமுறையில முதல்ல கந்தகோட்டை தெய்வ மணிமாலைன்னு இருக்கு. அதுல 28ஆம் பாடல். அதுல அதோட ஜிஸ்ட சொல்லிடுறேன் எல்லாம். அதாவது உன்னுடைய முருகா உன்னுடைய திருவடியில நாங்க வணங்கினோம்னா எங்களுக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்லை, இது உண்டு அது உண்டு எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி உன்னோட அருள் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். நம்ம அதோட எங்க நண்பரான மதுவந்திக்கும் நீ நல்லபடியா அவனோட திருவடிகள்ல வச்சு அவரை காப்பாத்தணும், அவருக்கு முக்தி கொடுக்கணும், அப்படி சாந்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பாட்டை பாடுறோம். நான் கஷ்டப்பட்டு சரியா பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. இந்த மதுவந்தி ராகத்துல ஏதாவது பாடுங்கன்னாங்க சாந்தி. நான் அதை மதுவந்தி ராகத்துல டியூன் பண்ணுறேன்னு சொல்லி டியூன் பண்ணி வச்சிருக்கேன். நான் சரியா பாடுவேன்னா தெரியாது. குறை இருந்தா சங்கீத வித்வான்கள்லாம் பொறுத்துக்கணும். நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு. நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு. ஊருண்டு பேருண்டு மணி உண்டு பணி உண்டு உடையுண்டு கொடையும் உண்டு. உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும்
உளமுண்டு வளமும் உண்டு. தேருண்டு கரி உண்டு பரி உண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு. தேனுண்டு வண்டுரு கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில்லரசே. தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே. மதுவந்தியின் ஆத்மா சாந்தி அடையட்டும். அடுத்தது ரேவதி பாலு. இது திருப்புகழ் முக்திக்காக பாடுற பாடல். இது பக்தியால் யாருன்னு நாங்க யாரை பத்தி செய்தி கேட்டாலும் நாங்க இந்த திருப்புகழ் பாடுவோம் ஃபேமிலியில. முக்தியை சேர்வதற்கு அருள்வாயேன்னு பக்தியால் யானுனை பல காலம் அந்த பாட்டு பாடுறதுக்கு ரேவதி வராங்க. அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி. பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி. முத்தனமாறனை பெருவாழ்வின் முத்தனமாறனை பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கருள்வாயே. முக்தியை சேர்வதற்கருள்வாயே. உத்தமதானசர் குணநேயா ஒப்பில மாமணி கிரிவாசா. உத்தமதானசர் குணநேயா ஒப்பில மாமணி கிரிவாசா. வித்தக ஞானச தினிபாதா வித்தக ஞானச தினிபாதா. வெற்றி வேலாயுத பெருமாளே. வெற்றி வேலாயுத பெருமாளே. பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி. முத்தனமாறனை பெருவாழ்வின் முக்தியை சேர்வதற்கருள்வாயே. முக்தியை சேர்வதற்கருள்வாயே. மதுவந்தி சாருக்கு முக்தியின் சத்கதி எல்லாம் கிடைக்கணும்னு இந்த திருப்புகழ் பாடிவேன். எல்லாருக்கும் அவருக்கு ப்ரே பண்றதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இது அவருக்காக அஞ்சலி செலுத்துறதுக்கு. அடுத்தது சங்கரன் சார் வராரு. சார் நீங்க கவிதை ஏதாவது படிக்கிறதா இருந்தா படிங்க சார். சுந்தரராஜன் சார் ஒரே நிமிஷம் அவருடைய ஒரு கவிதை படிக்கிறேன். போய் வா அப்படிங்கிற ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறது. கொடுப்பதற்கு என்னிடம் கவிதைகள் மட்டும், பகிர்ந்து கொள்ள அனுபவங்கள் மட்டும். கிடைத்த கொஞ்ச நேரத்தில் மயக்கங்கள், சந்தேகங்கள், விசாரணைகள், கேள்விகள் இப்படி கழித்து விட்டேன். மலையுச்சி மட்டும் இலக்கென மேலே மேலே போகாமல் மரங்களின் பச்சை கிளிகளின் கீதம் சலசலக்கும் ஓடையென வேடிக்கை பார்த்தபடி இருந்து விட்டேன். ஆற்றிலே திளைத்துவிட்டு இக்கரையில் இளைப்பாரியபடி இருந்து விட்டேன். சேர்த்தவை எதுவும் இல்லை, பொறுக்கி எடுத்து கோர்த்த சில கவிதைகளும் சில அனுபவங்களும் தவிர.
பழகிய பாசத்தில் விடைபெற வந்திருக்கிறாய். போய் வா. வா என்பதை குறித்துக்கொள் உன் மனதில். போய் வா நண்பரே மதுவந்தி, திரும்ப சார் வாருங்கள். நான் ஒரு கவிதை படிக்கலாங்களா? அடுத்த பாடலுக்கு அப்புறம் படிக்கலாம். சரி. மதுவந்தியை பற்றி கவிதை தானே? ஆமாங்க, அவரை பற்றி தான். ஓகே. அடுத்தது நான் சங்கரன் சார் அபிராமி பதிகத்துல இருந்து பிறப்பு இறப்பு இல்லா பெருவாழ்வு பெறுவதற்காக 2 பதிகங்கள் பாட வருகிறார். சங்கரன் சார் வாங்க சார். கேக்குறதா? நமஸ்காரம். எஸ் சார். நமஸ்காரம். கேக்குது சார். கேக்குறதா? கேக்குது சார். போன இரங்கல் மீட்டிங் என்னால நடத்த முடியாது, அட்டன் பண்ண முடியல டியூ டு அதர் கமிட்மெண்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம இசைப்புதிது குழுவில இருந்து அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவரை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு, அவரை பத்தி நினைத்து அவருக்காக ப்ரே பண்றதுன்றது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் இது வந்து அபிராமி அந்தாதியிலேருந்து ஒரு 2 பதிகங்கள். ஒன்று வந்து பிறவா வரம் பெற பாடுற பாடல். இருக்கும்போது பாடினாலும் சரி, இருந்தப்புறம் பாடினாலும் அந்த சோல் ஆத்மாவுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும்னு நினைச்சுட்டு ப்ரேயர் பண்றதுல பெருமை தான். பிறவா வரம் பெற அபிராம பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி. இது ஸ்ரீகாழி அவர்கள் அந்த மெட்ல பாடுறது. கரகர பிரியாராகும். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே, கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே, மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே, பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அடுத்த பாடல் பிறப்பு இறப்பு இல்லா பெருவாழ்வு பெற அபிராம பட்டர் அருளிய பாடல். அரணம் பெருள் என்று ஒன்றில்லாத என்று துவங்கும் பாடல். ராகம் வந்து நட்டபைரவியில் அமைந்தது. அரணம் பொருள் என்று ஒன்றில்லாத அசுரர் தங்கள், அரண் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத அசுரர் தங்கள், முரண் நன்று எழிய முனிந்த பெம்மானும் முகுதனுமே, சரணோ சரணோ என நின்ற நாயகீதல் அடியார், சரணோ சரணோ என நின்ற நாயகீதன் அடியார், மரணோ பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே, மரணோ பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. அபிராமி அம்மையே சரணம். அன்னாருக்கு சத்கதி கிடைக்கணும் மனசார பிரார்த்திக்கிறோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அதிரன் இப்ப கவிதையை படிச்சுட்டு அடுத்தது நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் மதுவந்தி சாரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். மதுவந்தி தலைப்பு: குழந்தை சிரிப்பு குதூகல பேச்சு குறை சொல்லா மனசு, குழந்தை சிரிப்பு குதூகலமான பேச்சு குறை சொல்லா மனசு, எல்லோரும் ஒன்றே அவனுக்கு அவன் விரும்புவதும் நன்றே, எல்லோரும் ஒன்றே அவனுக்கு அவன் விரும்புவதும் நன்றே, எல்லா நிகழ்வுகளிலும் அவன் உண்டு அவனுக்கு நிகர் யாருண்டு, எல்லா நிகழ்வுகளிலும் அவன் உண்டு அவனுக்கு நிகர் யாருண்டு, என் கவிதைகளின் முதல் ரசிகன் என் உடன்பிறவா சகோதரன், என் கவிதைகளின் முதல் ரசிகன் என் உடன்பிறவா சகோதரன், பாராட்டுவதில் அவன் இந்திரன் படைப்பதில் அவள் பிரம்மதேவன், பாராட்டுவதில் அவள் இந்திரன் படைப்பதில் அவள் பிரம்மதேவன், அவன் கவிதைகளில் எப்பொழுதும் ஒலிக்கும் ஒரு பூபாலம், அவன் கவிதைகளில் எப்பொழுதும் ஒலிக்கும் ஒரு பூபாலம், மீண்டும் படித்தால் சொல் புதிதாய் கேட்கும், அதில் பல அர்த்தங்கள் குவியும், அது ஒரு கலை புனிது,
அது ஒரு கலைப்புதிது. எல்லோரையும் எழுத சொல்லி நீ மட்டும் நிறுத்தி கொண்டாயே, இது நியாயமா? எல்லோரையும் எழுத சொல்லி நீ மட்டும் நிறுத்தி கொண்டாயே, இது நியாயமா? கடவுளருக்கு கவிதை சொல்ல காலம் வந்ததோ, கடவுளருக்கு கவிதை சொல்ல காலம் வந்ததோ, அதனால் காலன் வந்தானோ? கடவுளருக்கு கவிதை சொல்ல காலம் வந்ததோ, அதனால் காலன் வந்தானோ? இன்னும் கேட்க நிறையவே இருக்கிறது. இன்னும் கேட்க நிறையவே இருக்கிறது. ஆனால் பதில் சொல்ல நீ இல்லையே, நீ இல்லையே, நீ இல்லையே. அன்புடன் அதிரன். நன்றி, நன்றி அதிரன். சாந்தி மேடம். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் சேமப்புரு கோபாலாங்கிற பாடலை பாடுறார். சார் உங்க பாடலை பத்தி சொல்லிட்டு பாடுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். காலம் சென்ற திரு மதுவந்தி அவர்களின் ஆன்மா சார்ந்தடைய எங்கள் பிரார்த்தனைகள். இந்த சேமம் குரு கோபாலா என்ற பாடல் கிருஷ்ணலீலா தரங்கணியில் நாராயண தீர்த்த அவரால் எழுதப்பட்டது. ருக்மிணி தனது சுயம்பரத்துக்கு முன் கிருஷ்ணருக்கு ஒரு லிகிதம் எழுதுவதாக நாராயணியத்தில் வரும். 7 கடிதங்கள் எழுதியதாகவும் அந்த 7 கடிதத்தில் இதுவும் ஒன்று. இதில் அவர் கூட விரும்புவது என்னவென்றால், உலகத்தை எல்லாம் காக்கிறாய், பிரகலாதனை காத்த, தேவர்கள் எல்லாரையும் நீ காப்பாற்றினாய், இப்பொழுது தருணம் வந்து விட்டது, என்னையும் நீ காக்க வேண்டும் என்று எழுதுவதாகவும், இதை படித்தபின் கிருஷ்ணர் ரதத்தில் வந்து ருக்மணியை ஏற்றி சென்றதாகவும் ஒரு ஐதீகம், ஒரு கதை வரும். அந்த விதத்தில் எல்லோருக்கும் சேமம் குரு, சேமத்தை கொடு என்று வேண்டிக் கொண்டு அவருக்கு சாந்தியும் மற்றவருக்கு சேமத்தையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பாடலை முயற்சிக்கிறேன். இது மோகன ராகத்தில் அமைந்த பாடல். சேமம் குரு கோபாலா சந்தத மம, சேமம் குரு கோபாலா, க்ஷேமம் குரு கோபாலா சந்தத மம, க்ஷேமம் குரு கோபாலா, காமம் தவ பாத கமல பிரமரி பவது, ஸ்ரீமன் மானச மதுசூதனா, க்ஷேமம் குரு கோபாலா, அக்ஷீண கருணாநிதே ஆனந்த கண பிரக்ஷீண தோஷவாரிதே, ಶಿಥಿತ ಸುರಗಣ ರಕ್ಷಿತ ನಿಜ ಜನ ಕುಶಿತ ಕೋಡಿ ಲೋಕ ಬಾಲನ, ಕ್ಷೇಮಂ ಕುರು ಗೋಪಾಲ, ಪ್ರಹ್ಲಾದ ಭಯ ವಿದೂರ ಪರಮಯೋಗಿ ಭಾವನ ಭುವನಾಧಾರ, ಮೋಹರಹಿತ ಬೋಧ ಮೌಳಿ ಮಾನಸ ಹಂಸ, ಸಾರಸದ್ಯದ ವೈರಿ ಸಂಕಾದ ಮನೋಹರ, ಕ್ಷೇಮಂ ಕುರು ಗೋಪಾಲ, ಅಜಿತ ವಿಜಯ ಗೋಪಾಲ, ಆನಂದ ಲೀಲಾ ರಂಜಿತ ಪದ ಕಮಲ, ವಿಜಯ ದ್ವಾರಕಾಪುರಿ ವಿಮಲ ಕಮಲ ಲೋಕ, ನಿಜ ನಾರಾಯಣ ತೀರ್ಥ ನಿರ್ಮಲಾನಂದ ಬಾಲ, ಕ್ಷೇಮಂ ಕುರು ಗೋಪಾಲ ಸಂತತ ಮಮ, ಕ್ಷೇಮಂ ಕುರು கோபால. அன்னாரின் ஆத்மா சாரடியே எங்கள் பிரார்த்தனைகள். அடுத்ததாக லேடி மேடம் வேணுகோபால் மேடம் பஜகோவிந்தம் பாடல்ல இருந்து சில வரிகள் பாடுவாங்க. அதுல புனரபி ஜனனம் புனரபி மரணம் வருது. இது வந்து நம்ம இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல பாடுங்க வேணி மேடம். வணக்கம். இத ஆதிசங்கரர் அருள் செய்தது, எம்.எஸ். அம்மா பாடி பிரபலப்படுத்தினது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்
भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षते नृकङ्करणे नहि नहि रक्षति नृकङ्करणे भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कणिकपीता सकृतपियेन मुरारी सकृतपियेन मुरारी समच क्रियते तस्य यमनेन सच भज गोविन्दम् भज गोविन्दम् भज गोविन्दम् पुनरभिजननं पुनरभिमरणं पुनरभिजननं पुनरभिमरणं पुनरभिजननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तरे इह संसारे बहुदुस्तरे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते केयं गीत नाम सहस्रं देयं श्रीपति रूपमजस्रं नेयं सज्जन संगे सिद्धं तेयं दीन जनाशय सिद्धं भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते गुरुचरणाम्बुज निर्भरभक्तः संसारात् चिरात् भवमुक्तः गुरुचरणाम्बुज निर्भरभक्तः संसारात् चिरोद्भवमुक्तः सेन्द्रियमानस नियमादेवं सेन्द्रियमानस नियमादेवं त्रषति निज हृदयस्त्वं देवं त्रक्षति निज हृदयस्त्वं देवं भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमते भज गोविन्दम् भज गोविन्दम् எல்லாருக்கும் நமஸ்காரம். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கவிதையிலேருந்து ஒரு சிறு கவிதை ஒன்று படிச்சிடுறேன் மேடம். வாழு என்ற கவிதை கணையாடியில் வந்த அவருடைய கவிதை. கல்லும் முள்ளும் கண்ணாடி செல்லும் காலை காலை ரணமாக்க காத்திருக்கும் பாதையில்தான் நடை என்றான பின்பு நீலவானம் மேகம் நிலவு விண்மீன் எல்லாம் கவிதையில் மட்டும் என்றாச்சு. வான் பார்த்து நடக்கும் ஆசை மிச்சமாச்சு. வான் பார்த்து நடக்கும் ஆசை மிச்சமாச்சு. கவிஞர் மதுவந்தி. ரொம்ப கரெக்டான கவிதைகள் எடுத்து படிக்கிறீங்க சார். அவரோட இது நல்ல தேர்வுகள் கவிதைகள். இப்ப ராமநாமம் சொன்னா மனசுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும். ராமநாமம் சொல்றதுக்காக உஷா பாரதி மேடம் வராங்க. சுத்த பிரம்ம பராத்பரராம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கவிஞர் மதுவந்தி அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் சுத்த பிரம்ம பராத்பரராம்
कालात्मक परमेश्वर राम, शुद्ध ब्रह्म परात्पर राम, कालात्मक परमेश्वर राम, शेषतल्प सुख निर्धृत राम, ब्रह्माद्यमर प्रार्थित राम, चंद्र किरण कुल मंडन राम, श्रीमद्दशरथ नंदन राम, कौसल्या सुखवर्धन राम, विश्वामित्र प्रियदन राम, घोरताटका घातक राम, मारीचाति निपातक राम, कौशिकमक संरक्षक राम, श्रीमदहल्योद्धारक राम, गौतम मुनि संपूजित राम, सुरमुनि वरगण संस्तुत राम, नाविक दावित मृदुपत राम, मिथिलापुर जन मोदक राम, विदेह मानस रंजक राम, त्र्यंबक कार्मुक भंजक राम, सीतार्पित वर मालिक राम, कृत वैवाहिक कौतुक राम, भार्गव दर्भ विनाशक राम, श्रीमदयोध्या पालक राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, अगणित गुण गण भूषित राम, अवनीतनया कामित राम, अगणित गुण गण भूषित राम, अवनीतनया कामित राम, रागा चंद्र समानन राम, पितृवाक्याश्रित गानन राम, प्रिय गुह विनिवेदित पत राम, तक्षालित निज मृदुपत राम, भरद्वाज मुखानंदक राम, चित्रकूटाद्रिनिकेतन राम, दशरथ संतत चिंतित राम, कैकेयी तनयार्तित राम, विरचित निज पितृकर्म कराम, भरतार्पित निज पादुक राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, दंडकावन जन पावन राम, दुष्ट विराध विनाशन राम, दंडकावन जन पावन राम, दुष्ट विराध विनाशन राम, सरभंग सुधीक्ष्णार्चित राम, अगस्त्यानुग्रह वर्धित राम, गृध्राधिप संसेवित राम, पंचवटी तट सुस्थित राम, शूर्पणखाति विदायक राम, करदूषण मुख सूदक राम, सीता प्रिय हरिनानुक राम, मारीचाति कृताशुक राम, विनष्ट सीता वेशक राम, गृध्राधिप गतिदायक राम, शबरी दत्त फलासन राम, कबंध बाहुच्छेदन राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, हनुमत सेवित निज पत राम, नत सुग्रीवाभीष्टद राम, हनुमत सेवित निज पत राम, नत सुग्रीवाभीष्टद राम, गर्वित वाली संहारक राम, वानर दूत प्रेषक राम, हितकर लक्ष्मण संयुत राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, कपिवर संतत संस्मृत राम, तद्गति विघ्न ध्वंसक राम, कपिवर संतत संस्मृत राम, तद्गति विघ्न ध्वंसक राम, सीता प्राणाधारक राम, दुष्ट दशानन दूषित राम, शिष्ट हनुमद्भूषित राम, सीता वेदित काकावन राम, कृत चूड़ामणि दर्शन राम, कपिवर वचना स्वासित राम, कृत चूड़ामणि दर्शन राम, कपिवर वचना स्वासित राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम,
रावण निधन प्रस्थितराम वानर सैन्य समावृतराम शोषित चरिती चार्तितराम विभीषणा भयदायक राम पर्वत सेतु निबंधक राम कुंभकर्ण शिरछेदक राम राक्षस संग विमर्दक राम अहिमहि रावण चारण राम संवृत दस मुख रावण राम विधि भव मुख सुर संस्तुत राम कष्टित दशरथ वीक्षित राम सीता दर्शन मोदित राम अभिषिक्त विभीषण नत राम पुष्पकयानारोहण राम भरद्वाजाभिनिषेवण राम भरत प्राण प्रियकर राम साकेतपुरी भूषण राम सकल स्वीय समानत राम रत्नलसत् पीतास्थित राम पट्टाभिषेकालंकृत राम पार्थिव कुल सम्मानित राम विभीषणार्पित रंगक राम कीशकुलानुग्रह कर राम सकल जीव संरक्षक राम समस्त लोकाधारक राम सकल जीव संरक्षक राम समस्त लोकाधारक राम 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 जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय सीताराम राम राम जय सीताराम जय राम जी ரொம்ப ரொம்ப நெகிழ்வா இந்த அக்கேஷனுக்கு ரொம்ப சூட்டபிளா, மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது ராமநாமம். ரம்யா வாசுதேவன் மேடம் இருக்காங்க நம்மள்ட்ட. அவங்க ஒரு கொஞ்சம் பேச விரும்புறாங்க. அவங்க நம்ம ஆன்மீக உரை ஒன்று சின்னதா கொடுக்குறாங்க. வாங்க மேடம், ரம்யா மேடம். அது முடிஞ்சிட்டு சீதாலட்சுமி பாடுவாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். கவிஞர் மதுவந்தி வீரராகவன் சார் ரொம்ப ஒரு இனிமையானவர். எனக்கு அவரை நினைக்கும் போது அவருடைய ரொம்ப இனிமையான வார்த்தைகளும் அண்டு நம்ம இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறச்செல்லாம் அவரை நான் அவர் ஒரு கார்ல டிராவல் பண்ணி நான் நிறைய சமயம் பார்த்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நமக்கு எல்லாருக்கும் துக்கம் இருக்கு அவரை விட்டு பிரிஞ்சதுல. ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அவர் ரொம்ப ஒரு உன்னதமான இடத்துக்கு போயிருக்கார். ஒரு உன்னதமான இடத்துக்கு இந்த ஜீவனானது டிராவல் பண்றது. இப்போ அவர் கால தேசம் அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போயிருக்கார். இப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு தருணமா நான் இது பாக்குறேன். சில பேர் இருக்கிற காலத்துல நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல ஆறுதலான விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம கிட்ட ஹிதமா இருப்பா. வீரராகவன் சார் மாதிரி எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாருக்கும் ஹிதம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். அப்படிப்பட்டவர் இப்ப நமக்கு இன்னொரு விஷயத்த அவர் இல்லாத போதும் ஞாபகப்படுத்துறார். என்ன அப்படின்னா, அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஞாபகப்படுத்தாருன்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு செய்தியாட்ட விட்டுட்டு போயிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தினமும் ஒரு நித்தியமா ஏதோ ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு, ஏதோ பண்ணிட்டே இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்னு சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நமக்கு மெசேஜா கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு இஷ்ட தெய்வத்தை நம்ம எப்பயுமே சேவிப்போம். ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் எல்லாருக்குமே மனசுல ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு அது சிவனா இருக்கலாம், சில பேருக்கு அம்பாளா இருக்கலாம், சில பேருக்கு பெருமாளா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது மாதிரி மதுவந்தி சாருக்கும் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் இருந்திருக்கணும். அவர் ஏதோ ஒரு உபாசனா தெய்வம் அவருக்கும் இருந்திருக்கும். இப்ப அவர் அந்த தெய்வத்தை நோக்கிதான் போயிட்டு இருக்கார். அந்த தெய்வத்தை நோக்கி ஒரு பயணம் இருக்கு இல்லையா? அவர் அதை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுமே ஆத்ம விசாரம் பண்ணணும். இந்த ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அழிவு கிடையாதுன்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம்.
இப்போ இந்த ஜீவனானது அவர் இங்க இருந்து கிளம்பும் போது எப்படி எல்லாம் போறார், எப்படி டிராவல் பண்றா அப்படிங்கறத நம்ம ஞாபகப்படுத்தும் போது அது அந்த அந்த ஜீவனுக்கும் தெரியுமா இந்த இந்த பீரியட்ல வந்து அவருடைய டிராவல் எப்படி இருக்கும், அவர் வந்து அந்த உன்னதமான நிலைக்கு போகிறச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர் டிராவல் பண்ணும்போது அதையே நமக்கு ஒரு மெசேஜா கொடுக்கறச்ச என்ன ஆறுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே விசாரம் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கார். வைகுந்தம் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவத்துல சொல்லுவோம், கைலாயம்னு நம்ம வந்து சிவனை வழிபடுறவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதா அம்பாளுடைய பக்தர்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு இடமா அப்படின்னா இடம் கிடையாது, இது ஒரு அனுபவம். இப்போ இந்த ஜீவாத்மா இந்த உடம்புல இருந்து கிளம்புறச்ச அது கிளம்பி அந்த பகவான் இடத்துல போற நேரத்துல அது பண்ணக்கூடிய டிராவலுக்கு அச்சராதி மார்க்கம்னு பேரு. இந்த அச்சராதி மார்க்கத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணணும். ஏன்னா அவர் அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கார். அதை பத்தி நம்ம தியானம் பண்ணும்போது அவருக்கும் அது தெரியும். இந்த ஜீவனோட சங்கல்பமே என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே எங்க இருந்து வந்தோமோ அதே சோர்ஸுக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். அது எப்படி போறது? பகவான் எதுக்கு நமக்கு இந்த ஜீவன் ஒண்ணு கொடுத்திருக்கார், தேகம் உடம்பு கொடுத்திருக்கார், மனசு கொடுத்திருக்கார், நமக்கு அந்த 5 சென்சஸ் இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 சென்சஸ் கொடுத்து ஒரு பிறவியை கொடுக்கிறார் இல்லையா? அந்த பிறவி எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நம்ம அவரை அடையறதுக்கு இதை எல்லாத்தையும் ஒரு கருவியா உபயோகப்படுத்தி நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோமே அதே இடத்துல போய் ஒடுங்கறதுக்குத்தான் அவர் இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்காரு. இது வந்து நமக்கு ஒரு டூல். நம்ம எவ்வளோ தூரம் பகவானை அடையணும்னு நினைக்கிறோமோ அதே தாபம் பகவானுக்கும் நம்மள அடையணும்னு இருக்குமா. இப்போ நம்ம இப்போ நிறைய கோவில்கள்ல உற்சவத்துல பார்ப்போம், அஜபா நடனம்லாம் பார்ப்போம். அங்க சிவனை வந்து தூக்கின்னு வரைச்சே குளிக்கின்னு ஓடின்னு வருவா. அப்படி குளிக்கின்னு ஓடின்னு வர்றது என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் தெய்வத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே ஆர்வத்தோட தெய்வமும் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறது. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அது 10 அடி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, ஆனா நம்ம பாக்குறது இல்ல. அப்போ அந்த ஜீவனை தன் கூட சேர்த்துக்கிறதுக்காகத்தான் ஒரு பிறவியை கொடுக்கறான் பகவான். இந்த ஜீவனோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதுனா, பகவானுக்கு சேஷனாக இருப்பது, அதாவது பகவானுக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இந்த ஜென்மா எடுத்தப்புறம் என்ன பண்றோம், நம்மளோட ஹோல் பர்பஸ் ஆஃப் கோயிங் பேக் டு த சோர்ஸ மறந்துடுறோம். மறந்துட்டு நம்மள ஏதோ இந்த உலக விஷயத்துல ஈடுபட்டுன்றோம். அப்போ இந்த ஜீவன் அஜ்ஞானத்துல இருக்கிறதுனால அவனை மீட்டெடுக்கிறதுக்காக பகவான் நிறைய உபாயங்களை செய்யறான், நிறைய விஷயங்களை பண்றான். அதுக்கு நிறைய அவதாரங்கள் எடுத்தான். ஒவ்வொரு அவதாரத்திலையும் என்னை வந்து சரணட, என்கிட்ட வா என்கிட்ட வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா நம்ம அதை கேட்கிறோமா? நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கா? நம்ம அதை நோக்கி போறோமா அப்படின்னா இல்ல. ஆனா இந்த மாதிரி நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவா கிளம்புறச்ச நமக்கு அது ஞாபகப்படுத்துறா. அவ வந்து ரொம்ப உன்னதமான இடத்துக்கு போயின்னு இருக்கா, நீயும் அங்க கிளம்பணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ உன் ஆத்ம விசாரம் பண்ணணும், நீ பகவானை நினைக்கணும். நீ நினைக்கிறது அந்த ஜீவனுக்கும் ஒரு உத்தமமான நிலையை கொடுக்கும். நீங்க இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து அவரை நினைச்சு பாடக்கூடிய பாட்டு இது எல்லாமே அவருக்கு ஒரு வெளிச்சமா தெரியும். இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் வந்து அவரை நினைச்சு உருகுறோம் இல்லையா, இது எல்லாமே அவரும் உணர்வர். எப்படி உணர்வர்னா, நம்ம உடம்புல லேசா கையில தண்ணி பட்டதுன்னா எப்படி நமக்கு ஒரு உணர்வு இருக்கு, அந்த மாதிரி அவருக்கும் உணர்வர். எப்படி நம்ம கனவுல நம்ம பாக்குறோம், கனவுல சரீரம் கிடையாது ஆனா நமக்கு தெரியும், அது மாதிரி அவருக்கும் தெரியும். அப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, பல அவதாரங்கள் எடுக்கிறார். பல அவதாரங்கள்ல ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஞாபகப்படுத்துறார். கிருஷ்ணா அவதாரத்துல சர்வதர்மான் பரிச்சத்ய மாமேகம் சரணம் ரஜ அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மாசுச்சஹா அப்படின்னு சொல்லி தன்னை சரணடைஞ்சா முக்தி தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிற. ராமாவதாரத்துல தன்னை சரணடையவர்களுக்கு எல்லாருக்கும் அபயம் கொடுக்கறதா வாக்கு கொடுக்கிறார். விபீஷணனுக்கு கொடுக்கிறாரு. அதுல மூலமா ஒரு எதிரி கேம்ப்ல இருந்து வரவனுக்கு கொடுத்து காமிக்கிறார்.
வராக அவதாரத்துல இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றார். வராக அவதாரத்துல நம்ம ரொம்ப கொண்டாடுறதே இல்லைன்னா, வராக அவதாரத்துல பெரிய சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த ஜீவன் தன்னுடைய அந்திம காலத்துல தன்னை நினைக்க முடியாத நிலையில இருந்தா கூட தானே அவனை அழைச்சிட்டு வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போயிடுறேங்கிறாரு. ஏன்னா நம்ம திடீர்னு நமக்கு என்ன ஆகும் தெரியல இல்ல, காலம்புற ஒரு மெசேஜ் போடுறோம், அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. பகவான் அழைச்சிட்டாருன்னா பகவான் ப்ராமிஸ் பண்றாரு, நான் என்கிட்டதான் அழைச்சிப்பேன், நீ கவலைப்படாத, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஆழ்வார் வாக்கு. அந்த மாதிரி வராக அவதாரத்துல பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற. இந்த விஷயத்த பல பேர் ஆழ்வார்களாகட்டும் பகவானுடைய அவதாரங்களாகட்டும் நம்ம நிறைய இடங்கள்ல இத கேட்டுட்டே இருக்கோம். இந்த விஷயத்த இப்போ நல்ல கதிக்கு போறோம் அப்படிங்கிறது என்ன? கதிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அது என்ன இலக்கு? பகவான் இடத்துல போறது. பெருமாளை உபாசனை பண்றவாளுக்கெல்லாம் வைகுந்தம் இலக்கு. அம்பாள உபாசனை பண்றவா எல்லாருக்கும் ஸ்ரீபுரம் இலக்கு. அதே மாதிரி சிவனை வழிபடுறவா எல்லாருக்குமே கைலாசம் இலக்கு. இப்போ அது போகக்கூடிய வழி, அத பயணம் பண்ணக்கூடிய முறை, அந்த பயணத்துக்கு வழியாவும் யார் இருக்கான்னா பகவானே இருக்கார். அப்போ அந்த ஒரு ஜீவன் எப்படி பகவானிடத்தை போறது அப்படிங்கிறத நம்மாழ்வார் போயிட்டு வந்து நமக்கு சொல்லிட்டு போறாரு. யாருமே அங்க போயிட்டு திரும்பி வந்து சொல்லல. ஆனா ஒருத்தர் மட்டும் சொன்னார், நம்மாழ்வார் சொன்னார். நம்மாழ்வார் தன்னுடைய 10ஆம் 10 பாசுரத்துல இந்த ஜீவன் அங்க இருந்து அங்க டிராவல் பண்ணும்போது எப்படி போகும் அப்படிங்கறத ஒரு பாசுரத்துல சொல்ற. சூழ் விசும்பணி முகில் தூரியம் முழங்கின அப்படிங்கிற அந்த 10ஆம் 10 பாசுரம் பெருமாளுடைய நித்திய வாழ்வு அடையறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு மேகங்கள்லாம் முழக்கமிடுறதாம், சுத்தி இருக்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறதாம். நமக்கு தான் துக்கமா இருக்கு. நமக்கு ஏன் துக்கமா இருக்கு? நம்ம அஜ்ஞானத்துல இருக்கோம், நமக்கு துக்கமா இருக்கு. ஆனா கடல் அலைகள் கை கூப்பி வரவேற்கிறதான் அவளை. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஜீவன் அர்ச்சராதி மார்க்கத்துல கிளம்புறதுக்கு தயாராயிடுத்து. அது வைகுந்தத்துக்கு போயின்னு இருக்கு, அது பகவான் இடத்துல போயின்னு இருக்கு. அப்போ சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப சந்தோஷமா அந்த அர்ச்சராதி மார்க்கத்துக்கு அவளுக்கு உண்டான மரியாதை எல்லாமே பண்ணி அனுப்புறதாம். அப்போ இதுல போகும்போது 2 மார்க்கம் இருக்கு, தூமாதி மார்க்கம், அர்ச்சராதி மார்க்கம். இந்த தூமாதி மார்க்கம்ங்கிறது இந்த ஜீவன் திரும்பவும் ஏதோ ஒரு ஆசையை பிடிச்சுண்டு எனக்கு இன்னும் நிறைய விஷயம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, எனக்கு திரும்பவும் என்ன அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னாக்கா திரும்பி பூலோகத்துக்கு அதோட புண்ணிய கர்மா பாவ கர்மாக்கு ஏத்த மாதிரி அடுத்த ஜென்மாவை எடுத்துக்கும். அதே இல்ல போதும் எனக்கு நான் பகவான் இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சரணாகதியோட மனநிலையில இருந்ததுனாக்கா அந்த ஜீவன் அர்ச்சராதி மார்க்கம். இது அர்ச்சராதி மார்க்கம்னா என்னன்னா ஒளிமயமான மார்க்கம். அங்க நேர வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போறதாம். அங்க போனவாளுக்கு திரும்பி இங்க பூலோகத்துக்கு வரத்துக்கு அவசியம் இல்லை. சரி, அது எப்படி கிளம்புறது இந்த ஜீவன் உடம்புல இருந்து அப்படின்னா, முதல்ல ஜீவனோட இதயத்துல நம்ம எல்லாரோட இதயத்திலையும் ஹிருதயஸ்தானத்திலையும் பகவான் அந்தர்யாமியா இருக்கார். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லும் போது அம்பாள் அங்க வீட்டு இருக்கா ஹிருதயஸ்தானத்துலன்னு சொல்றோம். அதே மாதிரி வைஷ்ணவத்துல சொல்லும் போது பெருமாள் அந்தர்யாமியா ஒரு ஒளியா உள்ள பிரகாசமா இருக்க. அவருக்கு என்ன தெரியுமா பேரு? ஆப்தன்னு பேரு, வழித்துணை பெருமாள்னு பேரு. எப்ப இந்த ஜீவன் கிளம்புறதோ அவர் பிடிச்சு பிறந்த ஜீவனை. அந்த ஜீவனுக்கு பயமே இருக்காது, ஏன்னா ஆப்தன் கூட இருக்கான். அந்த ஆப்தன் எங்க இருக்கான் அப்படிங்கிறதுனா உள்ள அந்தர்யாமியா இருக்கான். இதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக திருமோகூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துல, மதுரையில திருமோகூர்ங்கிற திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய காளபேக பெருமாள் தான் அந்த ஆப்தன். அவர் தான் இந்த ஜீவனை முதல்ல குளிர்விப்பார். ஏன்னா கர்ம வினை எல்லாம் இவ்வளோ, கர்ம வினைங்கிறது என்ன, நம்மளோட மெமரிஸ், டூ மெனி மெமரிஸ் அந்த ஜீவனுக்கு இருக்கும். அந்த வெப்பத்துல இருந்து அதை தனிச்சு
அத வந்து ஒரு குளிர் மழையான ஒரு அருளை பொழிஞ்சு அதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த காலமேக பெருமாள் அங்க இருந்து அந்த ஜீவனை சமாதானப்படுத்துறார். இதத்தான் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்துல ஜன்ம மிருத்யு ஜராதப்த ஜனவிஸ்ராந்தி தாயினி அப்படின்னு சொல்லுவான். அம்பாள் வந்து அந்த ஜீவனை முதல்ல சமாதானப்படுத்துவோம், படுத்திட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த ஜீவனோட ஹிருதயஸ்தானத்துல இதயத்துல 101 நாடிகள் இருக்கு. இந்த 101 நாடிகளுக்கு நடுவுல ஒரு நாடி இருக்கு, மெல்லுசான ஒரு நாடி, அதுக்கு சுஷும்னா நாடின்னு பேரு. அந்த சுஷும்னா நாடி வழியா வெளியேறது அந்த ஜீவன். வெளியேறி பிரம்மரந்திரம் வழியா உடம்ப விட்டு பிரிஞ்சு வரிசையா ஒவ்வொரு எல்லைகளா கடந்து கிளம்புறது. எங்க இருந்து கிளம்புறதுன்னா, நம்ம எதுக்குள்ள இந்த ஜீவன் இந்த அஜ்ஞானத்துல இருக்கும்போது எங்க இருக்குன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கும். நம்ம போகக்கூடிய இடம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ தாண்டி ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ ஒவ்வொன்னுத்தையுமா அட்ரஸ் பண்ணிட்டே போறது இந்த ஜீவன். இப்போ முதல்ல அர்ச்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி, முதல்ல ஒளியோட, அதாவது வெளிச்சம், ஒளின்னு சொல்லக்கூடிய ஒளியோட அதிபதி வந்து அந்த ஜீவனை வரவேற்கிறதான். வரவேற்று அதுக்கப்புறமா அகஸ் அப்படின்னு இந்த பகல் பொழுது, பகல் தேவதை வந்து வழிகாட்டுற. அதுக்கப்புறம் வளர்பிறை சுக்லபட்சம், அது வந்து அந்த காலம் வந்து அதோடைய ஒளி வந்து காலத்தோட அதிபதி, அவர் வந்து வரவேற்கிற. அப்புறம் உத்தராயணம், சூரியன் வந்து வடக்கு நோக்கி பயண கால தேவதை இருக்கு இல்லையா, அது வந்து வரவேற்கிறது. அப்புறம் சம்வத்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டோட ஒரு வருஷ காலத்துடைய தேவதை இருக்கு, அது வந்து வரவேற்கிறது. இப்படி எல்லா காலத்தை தனித்தனியா பிரிக்கிறோம். இங்க காலம் வந்து முழுக்க காலத்தோட பிடியில இருந்து இந்த ஜீவன் முதல்ல வெளியில போறது. காலத்துல இருந்து வெளியில போன ஜீவன் என்ன பண்றது அப்படின்னா, மெதுவா காலத்தை விட்டு வெளியில போன ஜீவன் இந்திரியங்கள்ல இருந்து கிளம்புறது, ஒவ்வொரு எல்லையா கடக்கிறது. வாயு லோகம், பிராணன், பிராணன் இருக்கு இல்லையா, பிராணனோட கட்டுப்பாட்டை தாண்டது, முதல்ல தாண்டது. அதுக்கப்புறமா ஆதித்ய லோகம், சந்திரலோகம், மின்னல் லோகம், வித்யுத் லோகம்னு சொல்லுவோம் மின்னல் லோகத்தை. அதுக்கப்புறம் வருண லோகம். இந்த எல்லா எல்லைகளையும் கடந்து இந்திரியங்கள் அப்படிங்கிற இந்த லிமிட்டேஷன்ல இருந்து, இந்த இந்திரியங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள்ல இருந்து கடந்து இந்த ஜீவ தத்துவத்தை நேர பிரம்மலோகத்துக்கு போறது. அப்போ அங்க போறச்ச என்ன ஆறுது அப்படின்னா, பகவான் இருக்கக்கூடிய இடத்த நித்திய விபூதினும், இங்க நம்ம எல்லாம் பிறக்கு வாழக்கூடிய இந்த இடத்த லீலா விபூதியும் சொல்றோம். இந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியும் பிரிக்கக்கூடிய இடத்த விரஜா நதின்னு சொல்றோம். இந்த விரஜா நதி கிட்ட இந்த ஜீவன் போறது. விரஜா நதியில முதல்ல நீராடுறது. அப்ப நீராடும் போது என்ன ஆகுதுன்னா, கர்ம வாசனை முழுக்க அதுக்கு போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட எல்லா கர்ம வாசனையும் விரஜா நதியில அந்த ஜீவன் ஸ்நானம் பண்ண உடனே நீங்கிடும். அங்க அமானவன் அப்படிங்கிற தேவதை வந்து ஜீவனை தழுவிண்டு கை தூக்கி விடுறான். அவன் தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ஜீவனுக்கு பகவான் எப்படி இருக்காரோ அவரை மாதிரியே இதுக்கு வந்து ஒரு உடம்பு வருது. சுத்த சத்துவம், சுத்த சத்துவ திருமேனின்னு சொல்லுவோம். இப்ப அந்த சுத்த சத்துவ திருமேனியோட வைகுண்டத்தை நோக்கி கிளம்புறது. அங்க அந்த ஜீவனுக்கு எல்லாரும் எல்லா மரியாதைகளையும் பண்ணி அவரை வந்து வரவேற்பான். அங்க ஒரு மணிமண்டபத்துல ஆதிசேஷன்ல இருக்கக்கூடிய பகவான இந்த ஜீவன் பாக்குறது. இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் நடக்கிறது. பகவான் அந்த ஜீவனை தூக்கி தன் மடியில உட்காத்தி வச்சுப்பாராம். எப்படி பிரகலாதனை நரசிம்மன் மடியில உட்காத்தி வச்சிருந்தாரோ அது மாதிரி இந்த ஜீவனை மடியில உட்காத்தி வச்சிருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்பாராம். கோசி அப்படின்னு கேட்பாராம். கோசின்னா நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல இந்த ஜீவனானது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றது. நான் உன்னுடையவன்,
நானும் நீ அதாவது பேதமே இல்லைங்கிறது அந்த ஜீவன் அந்த இடத்துல உணர்ந்துடும். இப்போ நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது இது வந்து அத்வைத்த வாக்கியம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து வேத வாக்கியம். உபனிஷத்துல வருது அகம் பிரம்மாஸ்மிங்கிற இது. அங்க வந்து பகவான் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கணும். என்னது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். எப்படி அப்பா தன் குழந்தைய மடியில வச்சுட்டு குழந்தை நன்னா ரைம்ஸ் எல்லாம் சொல்லித்துனாக்கா மடியில உட்காந்து வச்சுன்னு எங்க நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்பா இல்லையா? அப்ப அந்த குழந்தை சொல்லும் இல்லையா? அப்பாவுக்கு ரைம்ஸ் தெரியாதுங்கிறதுனால கேட்கல. அந்த குழந்தை சொன்னா அப்பாவுக்கு சந்தோஷம். அது மாதிரி நீ யாருப்பா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து அந்த ஜீவனை பார்த்து பகவான் கேட்கிற. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அந்த குழந்தை வந்து நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லும் போது அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மனும் நானும் வேறல்ல அப்படின்னு சொல்லும் போது பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் வந்து நான் யார் அப்படிங்கிற விசாரத்தை பண்ணணும். பின்னாள்ல பகவான் நம்மள கேட்க போற இந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்றதுக்கு தயார்படுத்திக்கணும் நம்ம. அதுதான் இந்த ரிமைண்டர். இதுக்கு நம்ம வந்து துக்கம் பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய பெரிய மகான்கள்லாம் மகான் அடையறத துக்கமே படாதீங்கோ அப்படின்பா. இதோ நான் இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பராசர பட்டர் ரொம்ப சின்ன வயசுல பரம பதிச்சுடுறார். இப்ப அவ அம்மா இருக்கா, குரத்தாழ்வானுடைய பத்னி ஆண்டாள் இருக்கா. குரத்தாழ்வானோட பிள்ளைகள் 2 பிள்ளைகள், பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு 2 பேர் உண்டு. பராசர பட்டர் ரொம்ப சின்ன வயசுலயே காலம் ஆயிடுறார். அவருடைய தம்பியான வேதவியாச பட்டருக்கு துக்கம் தாங்கல, அழறார், பெருசா அழறார். இப்படி அண்ணா விட்டுட்டு போயிட்டானே சின்ன வயசுலயே அப்படின்னு பெருசா அழறார். பராசர பட்டர் வேதவியாசரோட அம்மாவான ஆண்டாள் இருக்கா உசுரோட. அவ கேக்குறா, உனக்கு என்ன பொறாமையா அவன் போயிட்டான் அப்படின்ட்டு? அவன் எங்க போயிருக்கான்? அவன் பெருமாள் இடத்துல போயிருக்கான். அவன்கிட்ட போறதுக்கு அவன் ஆசைப்பட்டான், அவன் போயிருக்கான். உனக்கு என்ன பொறாமையா அவன் நல்ல கதிக்கு போயிட்டான்னு அப்படின்னு கேக்குறான். பயந்து போயிட்டாராம் வேதவியாச பட்டர். துக்கப்படலையாம். கண்ணை தொடச்சுன்னு அடுத்த நிமிஷம் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு பெருமாள் ஆராதனைக்கு கிளம்பிட்டாராம். ஏன்னா நம்ம துக்கப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து முக்கியமான இடத்துக்கு போறா, அவளுக்கு முக்கியமான பதவி கிடைச்சிருக்கு, முக்கியமான. நம்ம என்ன பண்ணணும், அவளை பிரியிற துக்கம் வந்து டெம்பரரி தான். அவ ரொம்ப உன்னதமான இடத்துக்கு போயிருக்கா, நம்மளும் அந்த உன்னதமான இடத்துக்கு போறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நான் யாருங்கிற விசாரத்துல ஈடுபடணும். அந்த பகவான் இடத்துல போறதுக்கு நம்ம பக்குவப்பட ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆசைகள், காமங்கள், குரோதங்கள், எதிர்பார்ப்புகள். ஏன்னா பெருமாள் வந்து நிறைய இடத்துல சத்தியம் பண்ற, உனக்கு வயசாகி உடம்பு சரியாம இல்லாம போகும்போது நீ எனக்கு நினைக்காட்டியும் பரவாயில்லப்பா, நான் உன்னை நினைச்சுட்டே இருக்கேன். நீ இந்த நிமிஷம் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் சொல்ற. அது மட்டும் இல்ல, ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள் திருக்கட்சி நம்ம சொல்லும் போது இந்த ஜீவனானது பெருமாளை நினைச்சேன், சரணாகதி பண்ணிட்டேன்னு நினைச்சுட்டாலே போதும். அது உடம்பு விடுறச்சு அதை நினைக்காத போனா கூட அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேங்கிற பெருமாள். அதனால எல்லா விதமான சலுகைகளையும் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் காத்துட்டு இருக்கார், ஆசைப்படுறார் நம்ம கூட இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி வீரராகவன் சார ரொம்ப ஆசைப்பட்டுன்னு தன்னோட சேர்த்துட்டு இருக்க. அது மாதிரி நம்மளும் அந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஆத்ம விசாரம் பண்ணணும். அவர் ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கார், அப்படிதான் நம்ம நினைக்கணும். பெரிய இடத்துக்கு, வசதியான இடத்துக்கு பகவானுடைய மடியில உட்கார்ந்து அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார். அவர் ரொம்ப அருமையான பதில் சொல்ல போறார். அவர் சொல்லிட்டு இருக்கார். பகவான் அவருக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருக்கார். இங்க இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் என்னை விட ரொம்ப பெரியவா. இது வருத்தமா இருந்தா கூட நம்ம வந்து இந்த ஆத்ம விசாரத்தை கை கொள்ளணும். அதுதான். எல்லாரையும் நமஸ்காரம் பண்றேன். தேங்க்யூ.
நன்றி மேடம். நிஜமாவே ரொம்ப ஆறுதலா இருந்தது நீங்க சொன்ன வார்த்தைகள். கொஞ்சம் துக்கத்திலிருந்து மீள்றதுக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சீதாலட்சுமி மேடம் ஒரு சின்ன ஹிந்தி பஜன் சாருக்காக. 2 பாடலோட நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்னொரு ஒரு 5 நிமிடங்கள். ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம். மதுவந்தி சாருக்கு அஞ்சலி. அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும். இது சர்வதர்ம பிரார்த்தனை. तू ही राम है तू रहीम है तू करीम कृष्ण खुदा हुआ तू ही वाहे गुरु तू यीशु मसीह हर नाम में तू समा रहा तू ही राम तू ही राम। हर दास है कहीं कीर्तन कहीं राम धुन कहीं आवाहन विधि वेद का ये है सब रचन तेरा भक्त तुझको बुला रहा तू ही राम तू ही राम। तेरे गुण नहीं हम गा सके तुझे कैसे मन में ला सके ये दुआ यही तुझे पा सके तेरे दर पे सर ये झुका हुआ तू ही राम है तू रहीम है तू करीम कृष्ण खुदा हुआ तू ही राम 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 तू ही राम। நன்றி. ராமசுவாமி சார் ஒரு திருமுறை பாடல் மதுவந்தி சாரோட நற்கதிக்காக. ராமசுவாமி சார் இருக்க மேடம். பாடல் மட்டும். மறைந்த கவிஞர் திரு மதுவந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு திருமுறை பாடலை பாடுகிறேன். ஒரு பாசுரத்தையும் பாடுகிறேன். சுந்தரர் தேவாரம். வாழ்வானது மாயம் இது மண்ணாவது திண்ணமோ பாழ் போவது பிறவி கடல் பகிரோய் செய்த பரிதாகும் தாழாதரம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனோ கீழ்மேலூர நின்றான் திரு கேதாரம் ஏ நீரே. திரு கேதாரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்தால் இந்த வாழ்வு மாயமானது, இது ஒரு நாள் மண்ணாவது உறுதியாக இருக்கும் பொழுது பிறவி கடலை நீந்துகிறோம். அது பசி நோய் போன்று பல்வேறு துன்பங்களிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் பறிபோக வேண்டுமானால் எல்லாம் வல்ல ஈசன் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார், வேத நூல் பிராயம் 100 மனிதர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பசிப்பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சு ரசிக்கிற நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பாதி நேரம் 50-100 வயசு வாழ்ந்தான்னு கற்பனை பண்ணா கூட 50 வயசு தூக்கத்திலே போயிடுறது. மீதி 15 வயசு எதையுமே புரியாம போயிடுது. அப்புறம் பிணி பசி மூப்பு எல்லாமே வந்துடுறது. அப்ப இதுல என்ன வாழ்க்கையில சுகம் இருக்குங்கிறதுனால எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, பிறவாமை வேண்டும் நான் நினைக்கிறேன், ஆனா கொடுக்காதது கிராண்ட் பண்றது நீதானப்பா. அதனால ஒருவேளை பிறந்தால் உன்னை நான் மறவாது இருக்க வேண்டும். அப்ப நான் மகிழ்ந்து உன்னை பாடும் பொழுது அரவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கர சுவாமிகளும் பொதுவாய் பிறந்தா கூட புண்ணியா உன்னையே நான் நினைக்கணும் சொல்லி திருப்பாதிலியூர் பெருமான் அவரை நினைத்து பாடுகிறார்.
அப்புறம் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் குமிழ் சிரிப்பும் பால் வெண்டீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. உன்னுடைய தரிசனம் கொடுக்கறதுக்காக, அதை காண்பதற்காகவே எனக்கு இந்த பிறவி வேணும்னு கேட்கிறாரு. வளரார் பெருமானும் ஞானம் பெற்றார் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் சொல்றாரு. பிறந்தால்தான் நாம் இறக்க வேண்டும், பிறவியே வேண்டாம் சொல்லி வேண்டும் பொழுது நமக்கு அந்த மரணமில்லாத பெருவாழ்வு வேணும் அப்படிங்கறது எல்லாரும் மகான்களும் சொல்லியிருக்காங்க. காலம் ரொம்ப குறுகியதா இருக்கிறதுனால இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மதுவந்தி சார் கூட அவருடைய படைப்புகளை கூட படித்ததில்லை. ஆனா எந்த விதத்திலும் எனக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பு இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இருந்தாலும் இன்றைய தினம் என்னையே இதுல பேச வச்சிருக்காங்கன்னா எப்பொழுதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கணும். காரணம் இல்லாம ஒரு காரியம் நிச்சயமாக இருக்காது. அந்த வகையில அந்த மாமனிதருக்கு அஞ்சலி செலுத்தும் உங்களுடன் சேர்ந்து எனக்கும் ஒரு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அவருடைய ஆன்மா சத்கதி அடைய வேண்டும் என்று நான் அன்றாடம் வணங்கும் காஞ்சி மகாமுனிவரை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். சிவாய நம. நன்றி நன்றி சாந்தி மேடம். குழுவினர் அனைவரும் மதுவந்தி அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக சொன்னீர்கள். ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பாக ரம்யா வாசுதேவன் அவர்கள் நிகழ்த்திய ஒரு உரை, அது என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால், கருட புராணத்தை பற்றி சொல்லுவார்கள் நிறைய இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில். அதிலேருந்து உள்ள சாரத்தை எடுத்து எப்படி நமது ஜீவன் எப்படி பல படிகள் கடந்து பல இடங்களுக்கு செல்கின்றதோ அந்த இடங்களையெல்லாம் நமக்கு அனுபவித்து சுட்டு காட்டியவர்கள் அவர்கள். பல மகான்கள் அதையெல்லாம் அனுபவித்து சொல்லி இருக்கிறார்கள். அதை நமக்கு விளக்கமாக எடுத்து கூறினார்கள் ரம்யா வாசுதேவன் அவர்கள். இந்த சரியான தருணத்தில் சரியான முறையில் அவர் சொன்னதும் சரி, நமது ராமசாமி அவர்கள் கூறிய வார்த்தைகளும் சரி, அந்த ஜீவன் நற்கதியை அடையும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் சொன்ன அதே பாடலில் வரிகள் தான். நடுவழியில் என்ற ஒரு பாடல். அனைத்தையும் தொட நீளும் பருதியின் கரங்கள், திசைகளற்று திரியும் காற்று, எந்த வழி போக வேண்டும், வழிகாட்டிகள் இல்லாதது பலமா பலவீனமா, எங்கும் பறந்து திரியவே ஆசை, வெளியே வந்தபின் இளைப்பாற நேரமில்லை, பத்திரமானது வீடு, ஆச்சரிய குறிக்கும் கேள்வி குறிக்கும் இடையே தவிக்கிறது வாழ்வு. இப்படி திசை இல்லாமல் போகின்றவரை நற்கதி அடைய செய்ய ஆத்மனாக நமது பகவான் அவரை அழைத்து செல்வார். அவருக்கு ஊர் திருவள்ளூர். அந்த திருவள்ளூர் பெருமான் வீரராகவன் பெயரைத்தான் அவருக்கு வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். மதுரையில் இருந்து வளர்ந்தாலும் அவருடைய பூர்வீக ஊர் திருவள்ளூர் தான் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார். மதுவந்தி அவர்கள் நினைவு நமது இதயத்தில் என்றென்றும் இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 8 வாரத்திற்கு நாம் கம்பராமாயணத்தை கேட்பதற்காக நாம் இருக்கின்றோம். எப்படி இன்றைக்கு ராமநாமத்தை ஜெபித்தார்களோ அதை போல அடுத்தது ஒரு நல்ல நிகழ்வு மதுவந்திக்காகவே அமைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, ஏகேவி அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி குவிக அரங்கிலே இதே 6:30 மணியிலிருந்து 7:30 மணி 8 மணி வரை 1.5 மணி நேரத்துல கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு காண்டத்திலுடைய சிறப்புகளை பற்றி கம்பன் அழி கண்ணல் என்ற தலைப்பிலே அவர் சொல்ல இருக்கின்றார். அதை சொன்ன உடனே ஆஹா என்று துடித்தவர், மகிழ்ச்சி அடைந்தவர் நமது நண்பர் மதுவந்தி. இதை எப்பொழுது நாம் அவரிடம் ஷேர் பண்ண போது ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். ஆக இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், கம்பராமாயணத்தை படிக்க முடியாத செய்த போது இதை படிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது அடுத்த வாரத்திலிருந்து நாம் கம்பராமாயணத்தை கேட்போம். இன்றைக்கு வந்திருந்து மதுவந்தி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பாடல்கள் பாடிய நண்பர்களுக்கும் மற்றும் கருத்துரை வழங்கிய ரம்யா வாசுதேவன் ராமசாமி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.